யார் நீ? ஆடே நீங்களா? கருப்பு மசையெல்லாம் கலைச்சிட்டீங்களா? எங்க வேஷம் கட்டுறீங்களா? தேர்ந்து அப்படி அடிக்கிறீங்க. யார் நீன்னு கேட்ட. ஏன் அப்படி மொத்த அடிக்கிறீங்க? ஏன் என்ன காட்டி கொடுக்க நினைச்சேன்? நான் ஒண்ணு காட்டி கொடுக்கலைங்க. நீங்க பெருசா உங்க சம்சாரத்திட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்க. உங்க மச்சான் நீங்க இருக்கிற இடத்த காட்டினா 20 ரூபா பணம் தரேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்களா? ஏன் மச்சான்? பின்ன ஏன் மச்சானுங்களா? ஏன் போய் சொல்ற? நீ அந்த சிவராமனுடைய ஆளு தானே? எந்த சிவராமருங்க? பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஐஸ் போட்டு விப்பாரு அந்த சிவராமருங்களா? சிவராம் இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி சிவராம். அவன் உனக்கு தெரியாது? ஏனுங்க அவரை போய் அவன் இவன் மறுவாத குறவா பேசாதீங்க. அவர் என் சித்தப்பாருங்க. ஆமானுங்க, எங்க அப்பா நல்ல சிவத்தோட ஒரே ஒரு தம்பிங்க. என் பேர் முருகனுங்க. ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? இன்னொரு வாட்டி அடிக்க போறீங்களா? ஆமா, என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி, இத்தனை நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா? இப்ப நான் சரவணா இல்ல, சாலமன். ஏனுங்க பேரை மாத்திட்டீங்க? சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன் தான் மாத்தினார். என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசிங்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசி அம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசி அம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறேனுங்க. அவனுங்க ஏனுங்க நீங்க எதுக்காக அங்க ரோசி அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பன் தான் காரணம். ஏனுங்க அவன் என்ன எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்த. அந்த பைய உயிருக்கு நான் தான் எம்மு நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவனாலே அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குறேன்னா தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல, சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை கால அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்திருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி, நான் இங்க இருக்கிறது யாருக்கும் சொல்லாத, நீ போ. வேணாமுங்க. சித்தப்பா பார்த்து ராஜி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டியா? ஆமானுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி, நீ போ. எனக்கு இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. முருகா, என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. சரிதானுங்களா? சரிதாப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா, நம்ம கார்ல போய். ஐயோ, இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுறேனுங்க. சரிதாப்பா, வரேனுங்க. உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி, தம்பி, யாருங்க நீங்க? அச்சான பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? சரியான கோமால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. எங்க அவன் தம்பி? தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படியே மலையை சுத்தி பார்த்து போலான்னு வந்தேனுங்க. அந்த கதையை விடுற. சட்டை விடுங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா. எஸ், வெரி குட், ஓகே. தேங்க்யூ, குட் நைட்.
குட் ஈவினிங் சித்தப்பா. எப்படி வந்தேன்? மாதவா, சுந்தரம், தங்கமுத்து. ஏன் கத்துற? உள்ள எவனும் வர முடியாது. கதவை தாப்பா போட்டு வச்சிருக்கேன். சித்தப்பா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கீழே பச்சைக்கார் நிக்குது. வரண்டாவில கயிறை தொங்க விட்டுருக்கேன். கயரா? பயப்படாத, உன் கழுத்துல மாட்டத்துக்கு இல்ல, உன்னை கீழே இறக்கிறதுக்கு. அப்புறம் சோழன், மரியாதை அவரை விடுறியா இல்ல? ஏய், எவனாவது கிட்ட நெருங்குனீங்க, உங்க முதலாளிய பூசணிக்காய் உருட்டுற மாதிரி உருட்டி விட்டுடுவேன். உனக்கு நல்ல நேரம் இருந்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமனுங்க. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையம்மா. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார், 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்தட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்துவிட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நீங்கதான் எங்க அப்பாவா? ஆமாப்பா. பின்ன ஏன் காடிலாம் ஓட்டிட்டு வந்துருக்காங்க? அது நானும் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா. இனிமேல ஜெயிலுக்கு போக மாட்டேங்களா? போக மாட்டேன். இருங்க டாடி வர. இந்த டாடி வரமாட்டேன்னு கேலி பண்ணுங்களே. அதோ இப்ப என்ன நான் சொல்றேங்க. நான் பாபோட அப்பா. Glad to meet you. My name is Krishnamurthy, Superintendent of Police. அடுத்தது பரிசு கொடுக்கிறது. நடக்கு வரீங்களா?
ஏண்டா லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட? சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா? அப்பப்ப நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா. நாகராஜ், அடிக்காத, பாவம். விட்டு விட்டு விட்டு. இதுலயே கருவி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா? கஞ்ச